ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கையில் ஆல்பத்தோடு வந்திருக்கேன்னா எதுக்கு இந்த ஆல்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரியோடைய மெமரிஸ் தான் பார்க்க போகிறோம். அரி வந்து பிறந்ததுலேருந்து இப்போது ரீசெண்டாக 5 வயசு வரைக்கும் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் மொத்தமாக நம்ம அரி இது பார்க்க போகிறோம். அதுதான் வீடியோவாக. அதுக்கப்புறம் நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. லைவுக்குமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார் வந்து குனிஞ்சபடியே குனிஞ்ச தலையை நிமிராமல் இருக்கீங்க? என்ன வெக்கமா? அதனால நீங்களே பார்க்குறீங்களா உங்களுடைய ஃபோட்டோஸுங்களா? ஓகே ஓகே, பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய ஃபேமிலிக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பேச மாட்டாங்க, ஷையாக வராங்க. நிமிர்ந்து பாருங்க மாமா, கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்காக உங்களை வீடியோ கூப்பிடல. ஓகே, நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ போட்டு முடிஞ்சால் ஈவினிங் வந்து நம்மளுடைய அந்த வீடியோடைய அப்டேட் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு அது வரும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வரும்போது ட்ரெயினில் வந்து ஒரு விஷயம் நடந்ததுங்க. அது வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பட் ஆனால் இன்னும் நான் போடல. அது போட்டால் ப்ராப்ளம் வருமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். எனக்கு நம்ம ட்ரெயினில் வரும்போது கேன்டீனில் வந்து நம்ம நம்பி வாங்கி சாப்பிட்றோம். அதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்றது தான் வந்து நான் வீடியோ ப்ரூஃபோடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு போட்டு காமிக்கலாமா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். ஏன்னா இன்றைக்கி என் குழந்தைக்கு அதை நான் வாங்கி கொடுத்து நடந்தது வந்து வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ரெயினில் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எடுத்து வச்சுருக்கோம். தேவை அப்படின்னா பிரச்சனை வராது அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த வீடியோ நாளைக்கு போடலாமா என்ன அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஊரில் இருந்து வந்ததுலேருந்து எடுத்து வெள்ளிக்கிழமை வந்தோமா? இங்கே வேலைக்கிழமை வந்தோம். புதன்கிழமை அங்கே ட்ரெயின் ஏறணும். வெள்ளிக்கிழமை காலையில் இங்கே வந்தோம் வீட்டுக்கு. அந்த வேலைக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஈவினிங் எடுத்தது தான் அந்த வீடியோ வந்து இருக்கு என்கிட்ட. நீங்கள் யாராவது எனக்கு ஓகே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு அரியோடைய சின்னது பிறந்ததுல இருந்தானே நம்ம அதை ஃபோட்டோஸ் பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியும் அரி வந்து எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டால் வந்து பிறந்தான் அப்படின்றது. அரி வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஏன் அப்படின்னு நான் பொக்கிஷம்னு சொல்கிறேன்னா, அவன் எவ்வளோ போராட்டத்துங்களை கடந்து அவன் வந்து இந்த பூமிக்கு வெளியே வந்திருக்கான் அப்படின்னும்போது. ஏன்னா எல்லா குழந்தைக்குமே நஞ்சு கொடி வந்து முதுகுக்கு பின்னாடி தான் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் அரிக்கு வந்து மூஞ்சிக்கு முன்னாடி இருந்து அவன் வந்து அவ்வளோ ஒரு போராட்டத்தில் தான் அவன் பிறந்திருக்கானே. அந்த 5 மாதம் நாங்கள் 4 மாதம் ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, அந்த 5 மாதத்தில் இருந்து அவன் அந்த 9 மாதம் 9.5 மாதத்தில் அவன் பொறுக்கிற வரைக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்றது கடவுளுக்கு தான் தெரியும். அவன் இந்த பூமிக்கு வரணுன்றது அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் அவன் இந்த பூமிக்கு வந்திருக்கான். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், அப்படி என்ன எல்லா குழந்தையும் பிறக்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஏன்னா அவனுடைய அந்த நஞ்சு கொடி வந்து அவனுடைய மூஞ்சிக்கு நேராகவே இருந்தது. அவன் எந்த 24 ஹவர்ஸ் ரொட்டேட்டனில் தான் இருப்பான் அவன். நான் வந்து எனக்கு 8 மாதம் இருக்கும்போதே என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து டெலிவரி ஆகிற வரைக்குமே வந்து நான் ஹாஸ்பிட்டலே தான் இருந்தேன். இப்படி ஒரு சின்ன சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்காத அளவுக்கு தான் 5ஆம் மாதத்துலேருந்து அந்த 8ஆம் மாதம் அரி பொறுக்கிற வரைக்குமே நான் அப்படி இருந்தேன். அதனால் வந்து அரி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எங்கள் 2 பேருக்கும் ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ஏன்னா அவன் எவ்வளோ கஷ்டம், அவன் பிறந்ததுக்கு அப்புறமும் அவனை நாங்கள் எப்படி பார்த்துக்குறோம் அப்படின்றது தான் வந்து அரிக்கு வந்து இந்த ஒரு சைடு செஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செஸ்ட்டு சைடில் வந்து அவனுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அந்த காம்பு சொல்கிறாங்கல்ல, அது அந்த அளவுக்கு வந்து உள்ளே அமுங்கி போயிருக்கு. கடவுள் புண்ணியத்தில் இப்போ வரைக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் எங்களுக்கு அந்த கடவுள் கொடுக்கல. என் குழந்தைக்கு நல்லபடியாக தான் இருக்கான். இதுக்கப்புறம் போகிறப்போ எப்படி அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து நான் எல்லாத்துலேயுமே அரிய வந்து எனக்கு ஸ்பெஷலாக எனக்கு அந்த கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ அரி பிறந்ததுலான இருந்து நம்ம அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய மெமரி அப்படின்றதுனால நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அரி பிறந்தப்போ டப்புக்குள்ளே வச்சுருந்தாங்க. அவங்க அப்பா வந்து எடுத்த எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஏமாம்மா பாருங்கள், இங்கே பாருங்கள்.
இந்த ஃபோட்டோஸ், இந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அரியை வந்து கண்ணாடி ரூமில் கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். எனக்கு தெரியாது. எடுத்துட்டு அப்போ எடுத்து அந்த ஒரு ஃபோட்டோ கிட்டத்தட்ட அரி வந்து கிட்டத்தட்ட வந்து அரி வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோவோ என்னவோ இருந்தால் பிறக்கிறப்போ. 4 கிலோ 800 கிராம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து அரி வயிற்றில் இருக்கும்போது இது பாலேஸ்வர் ஸ்டேஷனில் எடுத்த ஃபோட்டோஸ். இது உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் ஏன் இங்கே வந்து மறைச்சிருக்கேன் அப்படின்னா, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கானா இதில் ஏதாவது ஆகிட போகுதுன்றதுக்காக தான். இது வந்து அரி பிறந்த ஃபோட்டோஸ், இது அரி வயிற்றில் இருக்க ஃபோட்டோஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். அரி பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபோட்டோஸ் தெரியுதுங்களா? கிளியராக தெரியுதுங்களா? இது வந்து கீழே போட்டிருக்கான் பார்த்தீங்களா? அது வந்து எங்கள் அம்மாவுடைய சாரீ. இந்த டவல் வந்து பார்த்தீங்கன்னா கோபிகா இவங்களாம் யூஸ் பண்ண டவலை வந்து பிறந்த உடனே புது துணியாக போடக்கூடாது அப்படின்றதுனால இந்த டவல் அம்மா அவங்க கோபிகா யூஸ் பண்ணதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த பக்கம் இருக்க ஒரு ஃபோட்டோஸ் பாருங்கள். இதுவுமே ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பெட்டில் வந்து படுக்க வச்சுருந்தாங்க, அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இது. அப்போல்லாம் அரி ரொம்ப க்யூட்டுங்க, ரொம்ப சமத்து, ரொம்ப அழகாக இருந்தான். இதில் இருந்து ஒரு ஃபோட்டோ காணும். இது வந்து நான் அரி வந்து எத்தனை விதமாக படுத்திருக்கான் பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? இத்தனை விதமாக அவன் படுத்திருக்கிறான் அப்படின்றதுனால வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோவாக போட்டுருக்கு. நல்லா இருக்குங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அரி தூங்குறது. அரி வந்து இது இங்கே தூங்குறது, ஒடிசா வீட்டில் தூங்குறது தெரியுதுங்களா? இது வந்து இந்த வீடு, இப்போ நாங்கள் இருக்கோம்ல அந்த ரூம்பு. இதுவுமே இங்கே தூங்குறது வந்து இங்கே ஒடிசா வீடு. இது வந்து அங்கே அம்பத்தூரில் இருந்தப்போ முத அரி வந்து இந்த இது பிடிச்சி அவனே சப்புறான் பாருங்க. அதனால வந்து இது ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபோட்டோஸ். அரி பிறந்தப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்தப்போ இது வந்து தூக்கி நான் வச்சிருந்தது. அது வந்து அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து மதியம் டைமில் சாப்பிட்டு படுத்துருக்கிறப்போ வந்து அவனை மேலே படுக்க வச்சுருந்தது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நான் அவங்க அப்பா, நான் வந்து கோமால இருந்து தெளிஞ்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறப்போ ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ். ஹாஸ்பிட்டலில் வந்து கோமா ஸ்டேஜ் போய் அதுக்கப்புறம் 15 நாள் நான் வந்து ஹாஸ்பிட்டலே தான் இருந்தேன். கோமா தெளிஞ்சு 15 நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆமாம் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிற அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் இது. தெரியுதுங்களா? எங்கள் அம்மா வந்து இது அரி வந்து கைக்கு தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்களாம். அப்போது வந்து கொடுத்தப்போ வந்து ஐசியூலே என்னுடைய பக்கத்தில் உட்காந்துக்கின்னு இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. மாமாவும் அம்மாவும் சேர்ந்து எடுத்திருக்க ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போது அரி வந்து இப்படியே குத்திப்பாங்க, அவன் அழுவான், அவனுடைய தலைமுடியை பிடிச்சிட்டு அழுவான், இப்படியே குத்திக்கிட்டு அழுவான். அப்போ அழுவும்போது இந்த கண்ணெல்லாம் அவனுக்கு செவந்துடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க, அரி வந்து முத முட்டி போட்டது, முட்டி போட்டது, முத உட்காந்தது எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? இந்த 2 ஃபோட்டோ பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஃபோட்டோஸு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது வந்து என் அம்மாவுடைய அக்கா பையன், என்னுடைய அண்ணா பெரியம்மா பையன், எப்படி தூக்கி வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க. அதுக்கப்புறம் மாமா, இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவா 5G வச்சுருந்தோம். அப்போ வந்து எல்லோ கலர் வண்டி. அப்போ வந்து நாங்கள் வண்டி முத எடுக்க போனப்போ, அதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வண்டின்னு எடுக்க போனப்போ எடுத்த அந்த கடையில் எடுத்த ஃபோட்டோஸ் இது. நல்லா இருக்குங்களா? எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறான் பாருங்களேன் அரி, அவ்வளோ அழகுங்க. இப்போதாங்க இது வந்து அம்மா வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். இது வந்து அம்மா வீட்டாண்ட இருக்காங்க இந்த அக்கா, பேர் குண்டக்கா. எவ்வளோ க்யூட் பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய பாட்டி, எங்கள் அம்மாவோடைய அம்மா, எங்கள் அவ்வா. இவங்க பாருங்கள், இவங்க தான் வந்து 8 மாதத்து குழந்தையில நாங்கள் விட்டுட்டு ஆவினுக்கு நானும் அம்மாவும் கொரோனா டைம் ஃபஸ்ட்டு இல்லை மாமா, அப்போ வந்து இவனை வந்து நாங்கள் விட்டுட்டு 8 மாதத்து குழந்தையில இவங்கக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் போனோம் வேலைக்கு 2 பேரும். இப்போ எங்கள் அவ்வா எங்கள் கூட இல்லை.
எங்கள் அவா என்கிட்ட கடைசியாக கேட்டப்போ வந்து என் பேரனை என்கிட்ட கூப்பிட்டு வந்து காமிமா இறக்கிறதுக்கு ஒரு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. பட் அப்போ வந்து என்னால் கூப்பிட்டு போய் காட்ட முடியல எங்கள் அவாக்கிட்ட என் பையனை. எங்கள் அவாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் அரி. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, அவனை ஏதாவது சொல்லி திட்டிட்டுன்னு வச்சுக்கா அவ்வளோ கோவம் வந்துடும் அவங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து அந்த நம்ம வண்டி எடுக்க போன கடையில் எடுத்தது தான். இது வந்து இங்கே ஒடிசா வீட்டில் குப்புரை கவுந்தது அப்போ எடுத்த ஃபோட்டோஸ், குப்புரை கவுந்த ஃபோட்டோஸ். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ராகவேந்திரா கோவில், அம்பத்தூரில் சாய்பாபா கோவில் இருக்குல்ல, ராகவேந்திரா கோவில், அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் என் அண்ணா எடுத்தது. இது வந்து எங்களுடைய வந்து வெட்டிங் டே அப்போது எங்கள் அம்மா வீட்டில் எடுத்தது. அப்பாவும் பொள்ளியும் ஒரே மாதிரியே வேஷ்டி ஷர்ட் போட்டு அப்போ எடுத்தது. நல்லா இருக்குங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஒரு ஃபோட்டோஸும். இதுவுமே அங்கே எங்கள் அம்மா வீட்டு சேரில் உட்கார வச்சு எடுத்தது. இது வந்து அரியோடைய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோஸ். நல்லா இருக்கா? அப்போ வந்து அவங்க அப்பா 3 கிலோ கேக்கு வாங்கி எல்லாரையும் வர வச்சு வந்து கேக்கு வெட்டினாங்க. இது வந்து பர்த்டேக்கு மறுநாள் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ். இது நாங்கள் இருக்க வீட்லேயே மொபைல்லே எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறேன். இது வந்து அரி வந்து எல்லா டைப்பான ஃபோட்டோஸுமே இருக்கும். எப்படி இந்த மாதிரி இருக்குது. ஆமாம், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா அப்புறம் ஃபோட்டோஸ்க்கு ஏதாவது இருக்கும். பாருங்கள், அரியோடைய எல்லா மெமரிஸுமே இதில் இருக்கும் இந்த ஒரு ஃபோட்டோஸில். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரியை வந்து யாரெல்லாம் தூக்கி வச்சுருந்தாங்க பிறந்தப்போ. இது வந்து அரி வந்து முட்டி போட்டதுலேருந்து நடந்ததுலேருந்து இருக்கிற ஃபோட்டோஸ் இது எல்லாமே. இந்த ஃபோட்டோஸ் வந்து பிறந்ததுலேருந்து உட்காந்து நிற்கிற வரைக்கும் இருக்கும். இந்த ஃபோட்டோஸில் வந்து அரி பிறந்ததுலேருந்து உட்காந்ததுலேருந்து கவுந்ததுலேருந்து இந்த வீல் சேரில் உட்காந்தது முதற்கொண்டு இந்த ஒரு சைடில் இருக்கும். சரிங்களா? இந்த சைடில் வந்து நான் தூக்கி வச்சிருந்தது எல்லாருமே யார் யார் அரி வயிற்றில் இருந்ததுலேருந்து அரி பிறந்தது முதற்கொண்டு தூக்கி வச்சுருக்காங்க. நான், எங்கள் அண்ணா, எங்கள் அப்பா, எங்கள் அவ்வா, இவங்க எல்லாருமே தூக்கி வச்சுருந்த ஃபோட்டோஸ் வந்து இது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அரி அலறப்போ எடுத்த ஃபோட்டோஸு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அரி விடிய காலையில் தூக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு பால் குடிக்கிறான். அப்போ வந்து இவங்க அக்கா வந்து அங்கே வந்திருந்தாங்க. அப்போ நான் இவங்க அக்கா ஆவினுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தோமா, இவங்கக்கிட்ட நைட்டில் விட்டுட்டு நான் ஆவினுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நைட் ஷிஃப்ட்டு. அப்போ போயிட்டு வந்து நைட்டு விடிய காலில் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து பால் ஆற்றி கொடுக்குறப்போ இங்கே பாருங்கள் எப்படி அழுதுகிட்டே வந்து ஒரு பக்கம் இருக்கா, ஒரு பக்கம் வந்து தூங்கிக்கிட்டே பால் குடிக்கிறா பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து பொம்பளை வேஷம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் நம்ம வீட்டில் நிறையா இதுவில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா? இது வந்து அரி, இதுவுமே அரி தான். நமக்கு அந்த பொம்பளை பிள்ளை இல்லை அப்படின்ற அந்த ஏக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்தது. இது வந்து எங்கள் அப்பா மாமா, எங்கள் மாமனார். இதில் வந்து கௌசல்யா, பப்பனும் தப்பனும் 3 பேருமே இருப்பாங்க. இது வந்து பிறந்தப்போ எடுத்தது. பிறந்து இங்கே வந்து ஒரு எங்கள் பெரிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இது. இது வந்து எங்கள் அப்பா என்னுடைய கல்யாண நாள் அப்போது தூக்கி வச்சுருக்க ஃபோட்டோஸ் தான் இது. எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? இது வந்து நான் வீட்டில் இருக்கப்போ எடுத்தது. ஹரி வந்து எப்படி விரலிச்சு, அப்போலாம் ஹரி வந்து விரல் சப்படுறதுக்கு வந்து இந்த விரலெல்லாம் தேடுவான். தேடி அதுக்கப்புறம் இந்த கட்டை விரல வாயில் வைப்பான் ஏன் மாமா. அந்த வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது. இங்கே வருங்க, இது வந்து மாமாவுக்கு நாய் கடிச்சிடுச்சு. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்த வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்தது. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்களா?
எங்கள் அப்பா கூட அரி வந்து வண்டியில் உட்காந்ததுங்க பாருங்க. இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். அரிக்கு முடி எடுக்கிறதுக்காக நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே கிளம்புனோம். அப்போ வந்து நாங்கள் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அப்போ வீட்டுக்கு வந்து அவர் கொடுத்த போஸ்ட் தான் இது. இவருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, செம்ம சேட்டைங்க அப்போலாம். இது வந்து எங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு எடுத்தது. 3வது வருஷமும் என்னவோ கல்யாண நாளுக்கு எடுத்த ஃபோட்டோஸ் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, நானும் மாமாவும். பாருங்க. அரி வந்து அவங்க அப்பா கிட்ட எங்களுடைய ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுருந்த ஆக்டிவா வண்டியில் வந்து நிற்க ஆரம்பித்தான். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இது. இது வந்து ராகவேந்திரா கோவிலில் லாரன்ஸ் சார் வந்து அரியை வந்து பிடிச்சி நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தது பார்த்தீங்களா. இது காமிக்கலாமா என்னன்னு தெரியல. அரி வந்து வேஷ்டி ஷர்ட்டில் வந்து 1 வயசு முடிஞ்சு பர்த்டே முடிஞ்சப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அரி வந்து குப்புற ஜெட்டி பொருள் வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் இந்த ஃபோட்டோஸ் காமிக்கல நான், நீங்கள் வருங்க சரிங்களா. அரிக்கு வந்து முத குடுமி போட்டு எங்கள் அவா பூ வச்சு விட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க இந்த ஃபோட்டோஸ். அது இந்த ஃபோட்டோஸ் வந்து சூர்கேஸ் மேலே ஏறி நின்று பார்க்கறது. 3வது பர்த்டேக்கு அப்பாவும் மகனும் எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஹேர்ஸ்டைலில் பார்த்தீங்களா சாருக்கு. இது வந்து அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் இது. நல்லா இருக்குங்களா. இந்த ஃபோட்டோஸ் இருக்குது, இந்த ஃபோட்டோஸும் இருக்குது, தனித்தனியாக பண்ணியிருக்கோம் இது. அதுக்கப்புறம் அரி வந்து முத ஃபேன் ஷர்ட் போட்டது பாருங்க. அரி நல்லா போஸ்லாம் நல்லா கொடுப்பாரு சாரு. முத கால் மேலே கால் போட்டு எடுத்தப்போ. இது வந்து கௌசல்யா எவ்வளோ குட்டியாக இருக்கா பாருங்க. அக்கா பொண்ணுன்னா மாமாவுடைய அண்ணா பொண்ணு இது கௌசல்யா. அரி வந்து முத சைக்கிள் ஓட்டுறது. எப்படி இருக்கான் பார்த்தீங்களா. அப்போ இருக்க அரிக்கும் இப்போ இருக்க அரிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா. இது வந்து நானும் மாமாவும். இது வந்து என் அண்ணா அண்ணி நானும் மாமா. இது வந்து நானும் மாமாவும். அவ்வளோதாங்க ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாமா. இது வந்து நானுங்க பாருங்க. இது வந்து இதுவுமே தான். நானும் மாமாவும் பச்சைமா கோவிலில் எடுத்த ஃபோட்டோஸ் இது. அதுக்கப்புறம் இதுவும் நானும் மாமாவும். இது காமிக்கலாமா என்னன்னு தெரியல. பாருங்க, நாங்கள் ஆவினுக்கு போயிட்டு வந்தப்போ அந்த கேப்பை எடுத்து தலையில் போட்டு எடுத்த ஃபோட்டோஸ் இது. பார்த்தீங்களா எப்படி இருக்கா பாருங்க அரி. இதுதான் இப்போ நம்மளுடைய சேனலில் வந்து டிபியில் வச்சுருக்க ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ் தான் நம்மளுடைய சேனல் நேமில் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் வந்து இதெல்லாம் ஆல்பத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே வச்சுருந்தாங்களா, அது வீணாகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது எங்களுடைய கல்யாண ஃபோட்டோஸ். வீடியோஸ் இருக்குது, கல்யாண வீடியோஸ் இருக்குது. இது எங்களுடைய கல்யாண ஃபோட்டோ. மெமரிக்காக இதை வந்து நான் ஒன்று மட்டும் கழுவி வச்சுருக்கேன். கோபிக்காங்க தூக்கி வச்சிருக்கா பாருங்க. அப்போது அரி வந்து கீழே விழுந்து மூக்கை உடச்சி வச்சின்னு இருந்த இது ஃபோட்டோஸ் இது. இதுவுமே அரி ட்ரெஸ் இல்லாமல் குப்பரை படுத்துருக்கா, அதனால் வேணாம். இது வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணு, என் பையன் அரி எங்கள் மாமனார் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க.
ஹரி எப்படி பார்க்குறா பாருங்களேன் அந்த குட்டி பாப்பாவை. இதுவுமே நாங்கள் இருந்த வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஹரிக்கு வந்து நம்ம முத மொட்டை இங்கே ஒடிசாவில் போட்டோம்ல, அப்போ வந்து எங்க மாமா இந்த கோவில் பஞ்சலிங்கேஸ்வரர். ஆஹா, இது ஃபோட்டோஸ் பஞ்சலிங்கேஸ்வரர் கோவில். பஞ்சலிங்கேஸ்வரில் மேலே எடுத்த ஃபோட்டோஸ் இது. அதுக்கப்புறம் எல்லாத்தோட பெருசாக ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு பேசிஞ்சா அந்த சப்பாத்தி மாவை எடுத்து எப்படி வாயில் வச்சுட்டு இருக்கா பாருங்க. ஓகே, இதுவுமே அந்த கோவிலில் வந்து அவங்க அப்பா பிள்ளை 2 பேருமே எடுத்திருக்க ஃபோட்டோஸ் இது. அதுக்கப்புறம் இது வந்து ராகவேந்திரா கோவிலில் வந்து ஹரி வந்து அந்த செடியை பிடிக்கிற மாதிரி எடுத்த ஃபோட்டோஸு. இது வந்து லாஸ்ட்டு ஃபோட்டோ பப்பனும் ஹரியுமே நான் தூக்கி வச்சுருக்க ஃபோட்டோஸ் இது. இங்கே பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ் தான் இது. லாஸ்ட்டு ஃபைனல் ஃபோட்டோ இது தாங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? ஹரியோடைய ஃபோட்டோஸ், சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் கேட்டிங்க, நான் வந்து காமிச்சிட்டேன். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹரியோடைய எந்த ஃபோட்டோஸ் பர்டிகுலராக நல்லா இருந்தது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் மீ.